நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 2வது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, தோனி வந்து ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த 2வது ஒருநாள் போட்டியில் வந்து தோனி வந்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார். தோனி பார்த்தீங்க அப்படின்னா 54 பால் பிடிச்சி 55 ரன்கள் அடிச்சிருப்பாரு. கடைசி நேரத்தில் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு. தினேஷ் கார்த்திக் மற்றும் தோனி இவங்க 2 பேரும் வந்து சூப்பராக வந்து விளையாண்டுருப்பாங்க. ஆனால் 45வது ஓவர் கடைசி பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் வந்து அடிச்சு விட்டு தோனி வந்து ஓடி இருப்பார். அந்த ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து ஒரு ரன் ஓடி போயிட்டு கிரீஸை வந்து டச் பண்ணாமே வந்து திரும்பியிருப்பார். இந்த விஷயம் தான் பெரிய அளவில் வந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து தோனிக்கு எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரன் கூட வந்து அவரால் வந்து ஓடி எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நிறைய ஆஸ்திரேலிய ரசிகர்களும் கூட தோனிக்கு எதிராக வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரன் அப்படிங்கிறது கூட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் வந்து அம்பையர் மேலேயும் வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. தோனி வந்து கிரீஸை வந்து டச் பண்ணிட்டு போகல அப்படின்னா அம்பையர் வந்து அதை வந்து கவனிச்சிருக்கணும். அம்பையர் வந்து கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனங்கள் வந்து உருவாயிருக்கு. பொதுவாக தோனியோட வேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அசால்ட்டாக வந்து 3 ரன் 4 ரன்லாம் ஓடக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து தோனி. இருந்தாலுமே 2வது ஒரு நாள் போட்டியில் வந்து தோனி வந்து ரொம்ப சோர்வாக இருந்தார் அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தோனி வந்து கோட்டை வந்து டச் பண்ணாமல் திரும்பி போன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பெரிய ஒரு பூகம்பத்தையே வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.